இயேசு சொன்ன வல்லமையான ஒரு உவமை இது. தேவன் நமக்கு கொடுத்த திறமைகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை இந்த கதை கற்றுக் கொடுக்கிறது. வாருங்கள், தாளந்துகளின் உவமையை பார்ப்போம். ஒரு நாள் இயேசு பரலோகராஜ்யத்தை விளக்குவதற்காக ஒரு உவமையை சொன்னார். ஒரு செல்வந்தர் தூரதேசத்திற்கு பயணம் செல்ல தயாரானார். புறப்படுவதற்கு முன் தன ஊழியக்காரர்களை அழைத்து தன சொத்துக்களை அவர்களிடம் ஒப்படைத்தார். ஒவ்வொருவரின் திறமைக்கேற்ப ஒருவனுக்கு 5 தாளந்துகள், மற்றொருவனுக்கு 2 தாளந்துகள், இன்னொருவனுக்கு 1 தாளந்து கொடுத்தார். பின்னர் அவர் தனது பயணத்தை தொடங்கினார். 5 தாளந்துகளை பெற்ற ஊழியக்காரன் உடனே வியாபாரம் செய்து மேலும் 5 தாளந்துகளை சம்பாதித்தான். இந்த 5 தாளந்துகளை வைத்து நான் வியாபாரம் செய்கிறேன். சரி, இந்த பொருட்களை வாங்கி. இப்போது என்னிடம் 10 தாளந்துகள் உள்ளன. அதேபோல் 2 தாளந்துகளை பெற்றவன உழைத்து மேலும் 2 தாளந்துகளை சம்பாதித்தான். இந்த பொருட்கள் நன்றாக இருக்கின்ற. நன்றி, இப்போது நான் லாபம் ஈட்ட வேண்டும். இந்த லாபம் என் எஜமானருக்கு மகிழ்ச்சி அளிக்கும். ஒப்பந்தம். ஆனால் ஒரு தாளந்தை பெற்றவன் பயந்தான். அவன் நிலத்தை தோண்டி தனது எஜமானின பணத்தை புதைத்து வைத்தான். என் எஜமானே, மன்னியுங்கள். வெகு காலத்திற்கு பிறகு எஜமான் திரும்பி வந்து ஒவ்வொரு ஊழியக்காரரிடமும் கணக்கு கேட்டார். ஊழியக்காரர்களே, நீங்கள் என்ன செய்தீர்கள்? எஜமானே, நாங்கள் காத்திருந்தோம். கணக்குகளை காட்டுங்கள். இதோ எஜமானே. 5 தாளந்துகளை பெற்றவன் மேலும் 5 தாளந்துகளுடன் வந்து, ஆண்டவரே, நீங்கள் கொடுத்ததை இரட்டிப்பாக்கியுள்ள என்றான். நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன்னை எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. நன்றி எஜமானே. 2 தாளந்துகளை பெற்றவனும் மேலும் 2 தாளந்துகளை சம்பாதித்து வந்தான். அவனும் அதே பாராட்டை பெற்றான். ஒரு தாளந்தை பெற்றவன வந்து, நான் பயந்தேன், அதனால் உங்கள் பணத்தை புதைத்து வைத்தேன். இதோ உங்களுடையதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றான். உன் பயம் உன்னை முடக்கிவிட்டது. நீ ஒரு தாளந்துள்ளவன் அல்ல. பொல்லாதவனும் சோம்பலான ஊழியக்காரனே, குறைந்தபட்சம் வட்டியாவது கிடைக்கும்படி பணத்தை ஒப்படைத்திருக்க வேண்டாமா? அந்த ஒரு தாளந்து அவனிடமிருந்து எடுக்கப்பட்டு 10 தாளந்துகள் இருந்தவனுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த ஒரு தாளந்தை எடுத்துக்கொள். ஐயா, நான் புரிந்து கொண்டேன். இந்த தாளந்துகளை பெற்றுக்கொள். நீ உன் உண்மையை நிரூபித்தாய். நன்றி எஜமானரே. இயேசுவின் பாடம் இதுதான். தேவன் கொடுத்த திறமைகளை உண்மையோடும் சுறுசுறுப்போடும் பயன்படுத்துங்கள். உண்மையுள்ளவர்களை தேவன் ஆசீர்வதித்து மேலும் பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்.